நான் அன்போடு எல்லோருக்கும் முதல்வர் என்று அழைக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவரிடம் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் நான் மாத்திரமல்ல, இங்கே என்னோடு சிவா போன்ற பிரின்ஸ் போன்ற பல தொண்டர்களாக கூட வைத்துக் கொள்ளுங்கள், பரவாயில்லை. எங்களுடைய வேண்டுகோள், தேர்தல் நேரத்திலே நீங்கள் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நிச்சயமாக ஆட்சிக்கு வந்ததும் கண்டுபிடிக்கப்படும். பொதுமக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் அதை நிச்சயமாக நாங்கள் கண்டுபிடித்து சொல்லுவோம். ஆட்சியில் அமர்ந்ததும் அதை செய்வோம் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகிவிட்டது. 4 வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். வழக்கு மன்றங்கள் பல குற்றவாளிகளை அதிலே கூண்டிலே நிறுத்தி கேள்விகளை கேட்டாகிவிட்டது. உயர்நீதிமன்றம் கூட ஒரு ஆணையை பிறப்பித்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் பழனிசாமி என்று உத்தரவையும் போட்டாகிவிட்டது. த காமன் ஆர்டர் என்று சொல்வார்கள். 2 அக்யூஸ்ட் அவர்கள் கேட்டதிலே காமன் ஆர்டர் போட்ட நீலகிரி மாவட்டத்தினுடைய நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் மிக தெளிவாக எல்லோரையும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தது. அன்றைய தினம் பழனிசாமி ஆட்சியில் இருந்ததால் பலர் விசாரிக்கப்படவில்லை. 18 பேரை விசாரிக்க சொன்னாங்க, 17 பேர் தான் விசாரிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த 18 பேரிலே பழனிசாமியும் அடங்குவார். பழனிசாமி அன்றைய தினம் விசாரிக்கப்படவில்லை. உயர்நீதிமன்றம் ஏன் விசாரிக்க கூடாது? அன்றைய தினம் அவர்தான் உள்துறை அமைச்சர், அவர் கட்டுப்பாட்டில் தான் போலீஸ் இலாக்கா இருந்தது என்று சொல்லி விசாரிக்க உத்தரவிட்டும் இதுவரை விசாரிக்கப்படவில்லை. ஆகவே நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், தமிழ்நாடு அரசையும் முதல்வர் அவர்களையும் தயவு செய்து பழனிசாமி விசாரிக்கப்பட வேண்டும். பழனிசாமி விசாரிக்கப்படவில்லை என்றால் வேறு வழியில்லை, தமிழகம் முழுவதும் போராட்ட களத்தில் இறங்க வேண்டியிருக்கும். கொடநாடு கொலை கொள்ளையை விசாரித்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக என்ற இயக்கத்திற்கு, அம்மா கட்டி காப்பாற்றிய இந்த இயக்கத்திற்கு வழி பிறக்கும், இல்லையே வழி பிறக்காது. அது ஏன் விசாரிக்கவில்லை என்பது புரியவில்லை, மர்மமாக இருக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை தான் மர்மமாக இருக்குன்னா விசாரிக்கப்படாது இருக்கிறது தான் பெரிய மர்மமாக இருக்கு. ஆகவே இன்றைய தினம் அம்மாவுடைய பிறந்த நாள். ஆகவே அவர்களோடு வாழ்ந்தோம், இருந்தோம், எவ்வளவோ செய்தாகிவிட்டது. என்னை போன்ற பதவியும் எங்களை போன்ற பதவி எதுவுமே இல்லாமல் அம்மா பின்னாலே கிட்டத்தட்ட வழக்கிற்கு மாத்திரம் 11 ஆண்டு காலம் அலைந்தவன் நான். என்னுடைய சொத்துக்களை பிணையாக கொடுத்தவன். இப்படியெல்லாம் பல கட்டங்களை அம்மாவோடு பார்த்தவன். அந்த தாயினுடைய அந்த அன்பும். ஒரு தடவை முன்னாள் அவைத்தலைவர் மதுசூதனன் சொன்னார், எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாமம்மா, உங்கள் புன்னகை ஒன்றுமே போதும் என்று சொன்னார்கள் பொதுக்குழுவில். அப்படிப்பட்ட புன்னகையை பார்த்தே நாங்கள் எல்லாம் சிப்பாய்களாக பணியாற்றினோம். இன்றைய தினம் அந்த தாய் இல்லை. அந்த தாய் இருந்திருந்தால் இந்த நிலை இருக்காது. ஆனால் எப்பயுமே ரொம்ப கோபமாக வேகமாக பேசுவேன். ஆனால் இன்றைக்கி அம்மாவின் பிறந்தநாள், அதனால் இருந்தாலும் அம்மாவின் பிறந்தநாள் என்பதனாலே அதிகமாக பேச முடியலன்னு சொன்னாலும், நகராட்சியும் மாநகராட்சியும் தேடுகின்ற வெறிபிடித்த நாய்கள் எல்லாம் ஓனாயும் வெள்ளாடும் பற்றி பேசுகிறது. ஓனாடும் வெள்ளாடும் பற்றி கார்ப்பரேஷன் தேடுகின்ற வெறிபிடித்த நாய்கள் இன்றைய தினம் பேச ஆரம்பித்து விட்டது. பணத்தை கொடுத்து கவிதையும் கட்டுரையும் எழுதி வாங்கி கொண்டு அதை வெளியிடுகிறது. இன்று அம்மாவின் பிறந்தநாள் திட்ட வேண்டாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் சொறிபிடித்த நாய்கள், வெறி நாய்கள் மாத்திரமல்ல, சொறிபிடித்த நாய்கள் இன்றைய தினம் பேசுகிறது. கரைகளும் பயிரும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா என்று கேட்கிறது. எது சொறிபிடித்த நாய்? ஏற்கனவே தன்னை முதலமைச்சராக்கியவரை இந்த நாய் தான் பார்த்து ஏதோ ஒன்று மேலே கத்துகிறது என்று சொன்னது. அந்த நாய் இன்றைய தினம் நம்மை பார்த்து கேட்கிறது ஓனாயும் வெள்ளாடும் என்று. ஓனாயும் வெள்ளாடும் கூட சேர்ந்துவிடும், ஓனாயும் வெள்ளாடும் சேர்ந்துவிடும். ஆனால் பழனிசாமி, நீ திருந்தவே மாட்டாய். உனக்கு திருந்துவதற்கு அந்த புத்தியும் வரவில்லை. ஆகவே மேலும் மேலும் விரிசலை ஏற்படுத்தி அதிமுகவை சேராமல் செய்வதற்காக 4-5 பேர் இந்த குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
வேட்பாளர்களை தேடுகின்ற நிலை வந்துவிடும். அம்மாவுடைய பிறந்த நாளில் மீண்டும் எச்சரிக்கிறேன், பழனிசாமி இந்த கட்சியை முழுவதுமாக அழித்து விடுவாய். ஆகவே இனியாவது உங்களுக்கு புத்தி வர வேண்டும், திருந்த வேண்டும் என்பதுதான் அம்மா பிறந்தநாளில் எனது கோரிக்கை. ஆகவே இந்த அம்மாவின் பிறந்தநாள், இப்படிப்பட்ட துரோகிகளை பற்றி நான் பேசி எனது நேரத்தை வீணடிக்கவும் விரும்பவில்லை.